அம்மா ஆஷா. அப்பா. நல்லா இருக்கே செல்லம். அப்பா நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பா. அப்படியா? இன்னைக்கு தான் அப்பாவுக்கு தீபாவளியே. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏய் முருகா. சாமி. இந்த லெக் பீஸை நாய்க்கு கொண்டு போய் கொடு. ஆசையை கூப்பிட்டு வேற என்னமோன்னு நினைச்சேன். நாய்கிட்ட இருக்கிற பாசம் கூட மனுஷங்க கிட்ட கிடையாதுடா. இதெல்லாம் என்ன சொல்றது? தின்னு. அம்மா அம்மா என்னாச்சு? என்னடா? நீங்க சீக்கிரம் காலி பண்ணிட்டு போயிடுங்க. என்னன்னு சொல்லி தொலையண்டா. நாம கூட இங்க இருந்து போயிடலாமா? அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லண்டா. நான் எதுக்கு சொல்லணும்? நீங்களே ஹாஸ்பிடல்ல போய் பாருங்க. இவன் ஒரு இம்சை. வா. என்ன? லட்சுமி, சுஜாதா வந்திருக்கா பாருமா. என்ன லட்சு, ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரவே இல்லை. நீ ராத்திரில அரிக்குதுன்னா உன் அக்கா கிட்ட போய் படுக்க வேண்டியதானே? என்னடி சொன்ன? லட்சு என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு உங்களுக்கு புண்ணியமா போகணும். பயப்படாம இரு. நீ நினைச்ச எதையும் நான் செய்ய மாட்டேன். ஒரு அற்புதமான அழகான பூவை பார்த்துட்டேன். அதை நான் அடையிற வரைக்கும் வேற எந்த பூவையும் தொட மாட்டேன்னு குலதெய்வ சாமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஏண்டி என் வீட்டு நாயை அடிக்கிறதுக்கே பயப்படுவானுங்க. அப்படி இருக்கும்போது என் மருமகன் தலையா உடைக்கிறா? ஏய் முருகா, இவளுக்கு என்ன தண்டனடா கொடுக்கலாம்? தண்டனைன்னா? தண்டனை இல்லடா, வரமே கொடுத்துட வேண்டியதுதான். உனக்கு இங்க பிடிக்கிறது இஷ்டம் இல்லைல்ல, அதனால இனி யாரும் அங்க பிடிக்காத மாதிரி பாத்துக்கிறா. ஏய் ஐயா, பால் குடிக்கிற பச்சை குழந்தை இருக்குதுயா, கருணை காட்டுங்கய்யா. இனிமே என் குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாது. வருத்தப்படாத லட்சுமி, அழாத. கேஸ் கொடுத்தீங்களா? அவன் சொந்தக்காரன் மேல கை வச்சதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டான். இப்ப அவன் மேல கேஸ கொடுத்தோம்னா. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் கேஸ் கொடுக்காம இருக்கீங்க? கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏழைங்க. காய ஆறுன உடனே அவங்க வேலைக்கு போய் ஆகணும். குழந்தைங்களோட பசியை தீத்தாக்கணும். இதுக்கு மேல அவங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லல, அப்புறம் நீங்க கேஸ் போடல? போட்ட என்னையும் கொன்னுருவானுங்க. சாவறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் போயிட்டா அவங்களுக்கு இந்த உதவி கூட கிடைக்காம போயிரும்.
நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க டாக்டர். ஆனா உங்கள மாதிரி கோழத்தனமால என்னால இருக்க முடியாது. கேஸ் குடுக்கற தைரியம் எனக்கு இருக்கு. குடுக்க தான் போறேன். லக்ஷ்மி நான் உனக்கு சொந்தக்கார பண்ணா? பார்த்த கொடுமையை ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்க என்னுடைய சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எந்த அவசியமும் கிடையாதுதான். ஆனா நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி எல்லாம் சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா. முதல்ல நீங்க கேஸ ஃபைல் பண்ணி முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. நீ சொன்ன உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. முதல்ல நாங்க வந்து என்கொயரி பண்றோம், சரியா? நீ சொன்ன மாதிரியே அந்த கோட்டி தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை மட்டும் இல்ல, அவன் மொத்த கேங்கே நான் அரெஸ்ட் பண்ணுவேன். சார், இவரு லட்சுமியோட ஹஸ்பண்ட் சார். இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு இவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். சரியான சாடிஸ்ட் இவன். பால் குடிக்கிற குழந்தை அது இருக்குன்னு தெரியாமனா? ஏன்னா உனக்கு இறக்கமே கிடையாதா என்ன? அவரு இதெல்லாம் பண்ணல சார். அவரு பண்ணல. வாயை திறந்து சொல்ல போறியா இல்லையா? இதெல்லாம் யாரா செஞ்சா? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? இத நான் தான் செஞ்சேன். தண்ணி அடிச்சு போதையில வெறி பிடிச்சு போய் நானே இத பண்ணிட்டேன் சார். நான் தான் இத பண்ணனேன். வண்டியில ஏத்துக்க. ஜனங்களுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் தான் உன்ன மாதிரி ரவுடிகளுக்கெல்லாம் ஆயுசு. அவங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். அப்பதான் உன் மேல அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம்தான் எனக்கு ஓட்டா மாறும். ஜனங்களோட பயம்தான் நம்மளோட பவர். யானை காலில் சங்கிலி போட்டு பூட்டியிருப்பாங்களே, பார்த்திருக்கியா? அந்த சங்கிலிய யானையால ஈஸியா உடைச்சிட முடியும். ஆனா அந்த விஷயம் யானைக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் யானை மாதிரி. அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாம பலசாலிங்க. தைரியம் தீப்பொறி மாதிரி. அது கொழுந்து விட்டு எரியறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் கொடுத்தவனை கண்டுபிடி. இந்த ஸ்டேட் போலீஸோ பத்திரிகையோ மீடியாவோ அங்க வராம நான் பாத்துக்கிறேன். வாரம் தலைவர. சுஜாதா, சுஜாதா, வா. என்னாச்சு? அந்த கோடி உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். வந்தா என்ன? உன்னை பார்த்தா நான் அங்கே கொன்றுவான். சீக்கிரம் வா. இதான் சாமி, அந்த பொண்ணு வீட்டு தான். நான் வீட்டுல யாருமே இல்லனா? இந்த வீடு காலியா இருக்கிறதுனால இதையும் நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடி இது? இவ்வளவுதான் உன் சைஸா? சீக்கிரம் வாங்க போலாம். சரணா. ஏய், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வெளியே கொண்டு வாங்க. எவளையும் விட்டுறாதீங்க. போங்க. இவ்வளவு ஏன்டா எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், கண்டிப்பா இவ இல்ல. இவளுக்கு அவ்வளவு தைரியம் இல்லடா. இவ்வளவுனா? ஏய், நீ தானடி சுஜாதா? நான் இல்லங்க. இது பழைய கோட்டையா இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டான். நான் செஞ்ச சத்தியம் தான் உன்னை காப்பாத்துச்சு. போய் அம்மனுக்கு ஒரு கோழிய பலி கொடு. உன்னை காப்பாத்தினதுக்காக. என்ன புரிஞ்சுதா?
சுஜாதா நான் சொல்றத கேளு. நீ அங்க போனா கண்டிப்பா உன்னை கொன்றுவான். என்னடி சுஜாதா, கேஸ் கொடுக்கும்போது உனக்கு இருந்த தைரியம் இப்போ என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இல்லையா? இப்ப நீ என் முன்னால வரல, அதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த பையனை இங்கே கழுத்தறுத்து கொண்டுடுவேன். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க வாடி. சுஜாதா வேண்டாம், சொன்ன கேளு. நில்லு சுஜாதா. நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான பூ இவதாண்டா. நான் மனசுல நினைக்கிற பொண்ணு, என்ன கொல்ல நினைக்கிற பொண்ணு ஒண்ணுதானா? ஈஸ்வரா, சூப்பர்டா உன் டிராமா. யாரு கொல்ல போறாங்கன்னு இப்ப பாருடா. இவதாண்டா என் கதாநாயகி, பேரு சுஜாதா. உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்த தேவதை. நீ இவங்களை காப்பாத்த நினைக்கிற, ஆனா உன்னை காப்பாத்த எவனும் வரல பாத்தியா? உன் கண்ணை திறந்து பாருடி, எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு. உன் துணிய மொத்தமா எப்ப அவுக்க போறன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், உங்க ஆசைய உடனே நிறைவேத்துற. நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இதே இடத்துல பார்க்கலாம். நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை எங்கே சாகடிப்பேன். ஆடி அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.